Your dream vacation to Singapore starts from ₹44,999 only with GT Holidays. விசன் சினிமா ஹவுஸ் தயாரிப்பில் சீனு ராமசாமி இயக்கத்தில் ஏகன் மற்றும் யோகி பாபு இணைந்து நடிக்கும் கோழிப்பண்ணை செல்லத்துறை செப்டம்பர் 20 முதல் திரையரங்குகளில். நீங்களே பாப்பீங்க எல்லாம் சீனிங்க வந்து எல்லாமே சும்மா தரம் இல்லாம புதுசு எல்லாம் கொட்டி போச்சுங்க. ட்ரிப்பரே இவங்க கையில உடஞ்சி நிற்குது. வீட்டில் குடிபுகுந்த முதல் நாள் திடீரென இடிந்து விழுந்த மேற்கூரை பூச்சு. தரமற்ற முறையில் கட்டப்பட்டதா இலங்கை தமிழர்கள் குடியிருப்பு? குற்றச்சாட்டுகளை அடுக்கும் இலங்கை தமிழர்கள். பார்த்தீங்கன்னா செப்டிக் டேங்க்லேருந்து அந்த உரக்குலேருந்து எல்லாமே தப்பாக இடம் கொடுத்து எல்லாமே தப்பாக தான் பண்ணுறாங்க. இவங்க வீட்டு டெண்டர்காரங்க என்ன பண்ணுறாங்க என்ன செய்கிறாங்கன்ற விஷயமும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ சின்ன பசங்க என்ன பண்ணுவாங்க, இந்த உடஞ்சி வந்தா அவ்வளோ சாவல் தான். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் தொகுதிக்கு உட்பட்ட மின்னூர் மற்றும் சின்னப்பள்ளிக்குப்பம் பகுதியில் வசித்து வந்த இலங்கை தமிழர்களுக்கு ரூபாய் 12.42 கோடி நிதி ஒதுக்கப்பட்டு மின்னூர் பகுதியில் 236 குடியிருப்புகள் கட்டப்பட்டன. இந்த குடியிருப்புகளை கடந்த ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு, சிறுபான்மையினர் நலம் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் ஆகியோர் திறந்து வைத்தனர். அமைச்சர்களுடன் இந்த விழாவில் ஆட்சியர், சட்டப்பேரவை உறுப்பினர் ஆகியோர் கலந்து கொண்டனர். முன்னதாக குடியிருப்பு கட்டப்படும் போது அமைச்சர்கள், ஆட்சியர், சட்டமன்ற உறுப்பினர்கள் என பலரும் ஆய்வு மேற்கொண்ட நிலையில் திறந்து வைத்து 15 நாட்களுக்கு பிறகு 30க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அரசு கட்டி கொடுத்த புதிய வீட்டுக்கு குடிபெயர்ந்துள்ளனர். இந்த நிலையில் காந்தன் விஜயா என்ற தம்பதி தங்களது குழந்தைகளுடன் கடந்த செப்டம்பர் 17ஆம் தேதி புதிய வீட்டிற்கு குடிபெயர்ந்த முதல் நாளிலேயே வீட்டின் மேற்கூரை கான்கிரீட் பூச்சு பெயர்ந்து விழுந்துள்ளது. நல்வாய்ப்பாக வீட்டில் இருந்த குழந்தைகள் வெளியே வந்ததால் நூல் இலையில் உயிர் தப்பி உள்ளனர். தமிழக அரசு கட்டிக் கொடுத்த இந்த ஒரு வீடு மட்டுமல்லாமல் இலங்கை தமிழர் குடியிருப்புகளே தரமற்ற முறையில் கட்டப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர் இங்கு வசிக்கும் மக்கள். அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தால் தங்களில் சிலர் சொந்த செலவிலேயே விரிசல் ஏற்பட்ட வீடுகளை சீரமைத்துக் கொள்வதாகவும், இன்னும் சிலர் சுயமாக சீரமைப்பு செய்ய வசதி இல்லாத காரணத்தால் சேதமடைந்த வீட்டில் ஆபத்தான நிலையிலேயே வசித்து வருவதாகவும் இலங்கை தமிழர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். விரைந்து அரசு அதிகாரிகள் இலங்கை தமிழர் குடியிருப்பு பகுதியை மீண்டும் ஆய்வு செய்து சேதமடைந்த வீடுகளை அரசு செலவில் சீரமைத்து தர வேண்டும் என இலங்கை தமிழர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இதுகுறித்து வீட்டின் மேற்கூரை கான்கிரீட் பூச்சுகள் பெயர்ந்து விழுந்த வீட்டின் உரிமையாளர் காந்தன் பேசுகையில், அரசு இலங்கை தமிழர் மக்களுக்கு வீடுகள் கட்டி கொடுப்பதாக 12.42 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி கட்டிடப் பணிகள் நடைபெற்று வரும்போது அமைச்சர்கள், மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் என அனைவரும் ஆய்வு மேற்கொண்டும் தரமற்ற முறையில் வீடுகள் கட்டியுள்ளதாகவும், தங்களை இந்த அரசு வாழ வைப்பதற்காக கட்டி கொடுத்ததா அல்லது சாவதற்கு கட்டி கொடுத்ததா என வேதனையுடன் கேள்வி எழுப்பியுள்ளனர். தொடர்ந்து பேசிய அவர், குழந்தைகள் உள்ளே இருக்கும்போது மேற்புற சுவர் இடிந்து விழுந்திருந்தால் தங்கள் குழந்தைகளின் நிலைமை என்னவாகி இருக்கும் என கேள்வி எழுப்பினார். மேலும் வெளியில் உள்ள கால்வாய் மற்றும் கழிவறைக்கான பைப்லைனை மாற்றி மாற்றி அமைத்துள்ளனர் என அடுக்கடுக்காக குற்றம் சாட்டினார். அந்த வீடை நீங்கள் சாவி கொடுத்தாங்க, நீங்கள் வேலை செய்யணும் வந்தோம். வந்துட்டு சீனிங்க்கு சும்மா சரி ஏதாவது இளம் வச்சு ஏதாவது பண்ணலாம் பார்த்தா சும்மாவே எல்லாம் கொட்டி போயிடுச்சு. நீங்களே பார்ப்பீங்க எல்லாம் சீனிங்க வந்து எல்லாமே சும்மா தரம் இல்லாமல் புதுசு எல்லாம் கொட்டி போயிடுச்சுங்க. சரி, ஓகே, கொட்டி கொஞ்சம் நம்ம கரண்ட் லைனில் கொடுத்து போயிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே போய் ட்ரிப்பரை ஆஃப் பண்ணோம். ட்ரிப்பரே இப்போ கையில் உடஞ்சி நிற்குது. சரி, ஓகே, அதையும் நம்ம மாற்றிட்டு சரின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா வெளியே பார்த்தீங்கன்னா செப்டிக் டேங்க்லேருந்து அந்த உரக்குலேருந்து எல்லாமே தப்பாக இடம் கொடுத்து எல்லாமே தப்பாக தான் பண்ணுறாங்க. சரிங்களா? இந்த கவர்மெண்ட் வந்து எங்களை வந்து வாழ வைக்குதா இல்லை சா வைக்க போன்னு தெரியல. நல்லா புரிஞ்சுங்க, கவர்மெண்ட் பேசல, இவங்க விட்டு டெண்டர்காரங்க என்ன பண்ணுறாங்க என்ன செய்கிறாங்கன்ற விஷயமும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ எங்கள் வீடு பரவாயில்ல, இப்போ எங்களுக்கு பாருங்க இந்த மாதிரி சின்ன குழந்தை ஒருத்தர் தான், இன்னொரு சின்ன குட்டி இருக்குது. இப்போ ரைட் ஓகே, பெரியாருங்க வைக்க தாங்கிக்கலாம்,
இப்ப சின்ன பசங்க என்ன பண்ணுவாங்க, இந்த உடஞ்சி விழுந்தா அவ்வளவுதான், சாவடி தான். சாவது நீங்க நஷ்டம் அதுதான் கொடுப்பீங்க, அது வேற விஷயம். செத்த படம் உயிர் கிடைக்குமா? திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை. டைரக்டர் ரைட்டர் வி.சி. குகநாதன். வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.